தேங்க்யூ. உங்களோட ஒர்க் பண்ணது கொஞ்சம் டேஸாக இருந்தாலும் அது அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸே. நான் ஃபஸ்ட் விகடன் அவார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், நீங்கள் எப்படி ஒரு சீன் அப்ரோச் பண்ணுறீங்கன்றதை நேரில் இருந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை அங்கே பார்த்தேன் நான். அண்ட் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கிறோம் அப்படின்றது இல்லை. நான் வந்து இதில் எனக்கு ரோல் இருக்கா இல்லை நான் ஸ்கோர் பண்ணுறேன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்களா நான் ஒரு ஃப்ரேம்லேயும் பார்த்ததில்லை. ஏன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கனாலுமே என் ஹீரோயின் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் பார்த்துருக்கேன். இது நீங்களோ நானோ மட்டும் ஜெயிச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நான் படம் ஜெயிச்சாதான் எல்லாத்துக்குமே. எனக்கு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் என்ன கிடச்சிதுன்னா, உங்களோட பீக் ஹீரோயிசம் எது தெரியுமா சிவான்னு சொல்லி குஷ்பு மேம் படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது இதான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இல்லாமல் 10 மினிட்ஸ் ஹீரோயின் வந்து அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணீங்க மேம். அலோவெலாம் பண்ணல மேம், அவங்க ஏன் ஹீரோயின் மேம், அது என் படம் தானே மேம். அப்பையும் நான் இல்லைனாலும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது நான் அங்கே இருக்கதா தான் நான் உணர்றேன்னு சொல்லி. அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் இன்டர்வியூலேருந்து சீன்ஸ் எல்லாம் அப்படியே வருமான்னு டேரக்டர்கிட்ட கேட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. அப்படியே வரும். அந்த மாதிரி வர அலோவ் பண்ணுற ஹீரோஸ் சிலர் இங்கே இருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் எல்லோரும் கமல் சார் படங்களும் பார்த்து வளர்ந்துட்டே வந்ததுனால.